ஏன்க்கா இப்படி இருக்கான்? என்னடா பண்ண, நமக்கு நமக்கு அம்மா விட்டு போயாச்சு. அப்பாவோ அவர் இருந்த ஒரு யூஸ்ல நமக்கு. இவன் ஒருத்தர் இருந்தான், எப்படி இருந்தா நம்ம தம்பி நல்லா ஒர்க் பண்ணிட்டு நல்ல பிள்ளையா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்தவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். இனி என்னடா பண்ண முடியும்? நம்ம அவனை கேட்டு ப்ரேயர் பண்ணணும். இன்னும் ஒரு வாரத்துல கிறிஸ்மஸ் வேற வருது. கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாருமே ஒரு மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே ஃபைன், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம லைஃப் இப்படி போயிருமா? நமக்கு ட்ரெஸ்ஸோட முக்கியம். நம்ம கிறிஸ்மஸை நம்ம என்ன என்ஜாய் பண்ண போறோம்? பெருசா எதுவும் இல்லை நமக்கு. அதை விட நம்ம தம்பி நல்லபடியா திரும்பி மறுவாழ்வு பெற்றால நமக்கு சந்தோஷம் தான்டா. அதான் நமக்கு பெரிய ஒரு கிறிஸ்மஸா இருக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அவ்வளோதான்டா. கண்டிப்பா அது உண்மைதான். நம்ம தம்பி திரும்பி வந்தாலே நமக்கு அதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் வர அந்த சந்தோஷம் வேற எதுவுமே கிடைக்காது. என் நம்பிக்கை கண்டிப்பா இந்த வாட்டியும் சேர்ந்து வருவான். இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறக்கும் போது கண்டிப்பா வந்து இருந்தோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். வாருங்கள், நமக்கு பெத்லகேம் போய் ஆண்டவர் அறிவித்த நிகழ்வில் பார்ப்போம். அக்கா அக்கா, நான் தெரிஞ்சோ தெரியாம நிறைய தப்பு பண்ணேன். இனிமே நாளே இருந்து நம்ம சர்ச்சுக்கு போலாம். இதை விட இந்த கிறிஸ்மஸுக்கு பெரிய ஹாப்பினஸ் என்ன இருக்கு? வா கிளம்பு.